Assalamualaikum friends, welcome to Marzhira Blossoms. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். Capsicum Veg Omelet. கேப்சிகம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விட்டமின் E and விட்டமின் C இருக்கு. கிரீன் கேப்சிகம் விட ரெட் கேப்சிகம் ரொம்ப நல்லது. எனக்கு ரெட் கேப்சிகம் கிடைக்கல, அதனால தான் நான் கிரீன் கலர் கேப்சிகம் வச்சு இந்த ரெசிபியை செஞ்சுருக்கேன். கேப்சிகம் சாப்பிட்றதுனால ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்க வெயிட் வந்து அது ரெடியூஸ் பண்ணும். இப்போ நான் ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதை மேலே இருக்கிற பாட்டையும் கீழே இருக்கிற பாட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்டர் போர்ஷன்ஸை நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இது கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிற பாட்டையும் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கேப்சிகம் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இதை சாப்பிட்றதுனால எந்த ஒரு ஐ டிசீஸும் வராமல் அது ப்ரிவெண்ட் பண்ணும். கேப்சிகம்க்கு இன்னொரு நேமும் இருக்குது, பெல் பெப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ரவுண்டாக கட் பண்ண அந்த கேப்சிகம் சென்டரில் இருக்கிற அந்த சீட்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இப்போ ஒரு பவுலில் அரை கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறது இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் கேரட்டை துருவி இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த கேப்சிகம் பீசஸும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த பேட்டர் பார்த்திங்கன்னா பஜ்ஜி போடுறதுக்கு நம்ம பேட்டர் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இப்போது தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம் இதில் எடுத்து வச்சு சென்டரில் நம்ம ரெடி பண்ண பேட்டரை இதில் வைக்கணும். இதில் கேப் இல்லாமல் நம்ம ஃபுல்லாக இது ஃபில் பண்ணி விட்டுடலாம். இப்போது இதை சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விடலாம். இப்போ கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இதை திருப்பி போடணும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு உள்ளார இருக்கிற மாவு வந்து குக் ஆகாது, அது அப்படியே இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போது அந்த சைடும் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வைக்கலாம். இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிறதையும் ரெடி பண்ணி இதில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கேப்சிகம் வெஜ் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இது சிம்பிள் ரெசிபி தான், பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் டைம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அல்லாஹ் ஹாஃபிஸ்.